ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜில்லுன்ட்டு நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சூப்பரான இளநீர் சர்பத்து தாங்க செஞ்சு காட்டப்போகிறேன். இந்த இளநீர் சர்பத்தை நான் குடிக்கும்போது எனக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதோட நானும் சரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உண்மையிலே இந்த இளநீர் சர்பத்து வேறு லெவலில் டேஸ்ட்டுங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சர்பத்துக்கு தேவையான கருப்பு கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இது தண்ணீர் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நான் இளநீர் ஒரு 3 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இளநீரை உடச்சி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு 3 இளநீரோட தண்ணீர் கிடச்சிருச்சு. இப்போ இதில் கிடக்கிற தூசியெல்லாம் நம்ம இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சர்பத்துக்கு தேவையான லெமன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் சின்ன சின்ன லெமனாக இருக்கிறதுனால 4 லெமன் எடுத்துக்கிறேங்க. புளிப்பு தன்மையை பார்த்துக்கிட்டு லெமனை நீங்கள் கூடவோ குறைச்சா சேர்த்துக்கிறங்க. இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த இளநீருக்குள்ள உள்ள அந்த விழுதையும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறணுங்க. ஏன்னா இதுதான் நம்ம இளநீர் சர்பத்துக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம சர்பத்து குடிக்கும்போது இந்த தேங்காய் விழுதோடு சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக அந்த விழுதை சேர்த்துக்கிறோங்க. இதோட நம்ம ஊற வச்சுக்கிற கருப்பு கசகசாவையும் சேர்த்துடலாம். இந்த கருப்பு கசகசா நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியதுங்க. அதனால் சர்பத்துக்கு இல்லை நம்ம நார்மலாகவே உடம்பு சூடானவங்க அந்த கருப்பு கசகசாவை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இப்போ இதோட நம்ம புழிஞ்சு வச்சுக்கிற லெமன் சாறையும் நம்ம ஊற்றிடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சர்பத்துக்கு தேவையான ஐஸ் க்யூப்ஸையும் நம்ம சேர்த்துடலாங்க. அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் இதோட நன்னாரி சர்பத்து தான் சேர்க்க போகிறேன். நான் நன்னாரி சர்பத்து ஒரு 150லேருந்து 200 ml சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு நன்னாரி சர்பத்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான இளநீர் சர்பத்து ரெடி ஆயிடுச்சு. இது குடிக்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு சர்பத்துனாலே நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு இளநீர் சர்பத்துன்ட்டா கேட்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த இளநீர் சர்பத்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால நம்ம நார்மலாக சர்பத்து குடிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு சர்பத்தை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்கன்னாக்க இனிமேல் அடிக்கடி இந்த இளநீர் சர்பத்து தான் உங்கள் வீட்டில் செய்வீங்க. இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இதோட நானும் கிளம்புறேன். பாய்.